எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இதெல்லாம் கடந்த முறை அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டப்ப அதை எதிர்த்து போராட்டத்தில் குதித்த தவேகா தலைவர் விஜய் பேசின விஷயங்கள். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். வாயை மூடிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒன்று நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? இந்த வீடியோல வரக்கூடிய போலீஸ்காரனுடைய பேரை சொல்வீங்களா மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி விட்டு கொடுத்துருப்பீங்களா? இதுல ஈடுபட்ட 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய நடவடிக்கை! சபாஷ். ரீஃபார்மேஷன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அதை முன்னெடுப்போம். முதலமைச்சரே, ரிசைன்மெண்ட் போங்க, எதுக்கு இருக்கிறீங்க நீங்க, என்னதான் உங்களுக்கு வேலை அப்படின்லாம் பேசுனது யாருன்னா, இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய, தகவல் மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன். இப்போ இதெல்லாம் கடந்த ஆட்சி காலங்களில் பேசினாங்க. இப்போ 2 நாளாக தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய காவல்துறையினால் கொல்லப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்கு. சபரிவர்மன் அப்படிங்கிற நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவர். அவர் ஜெயிலையே வச்சு போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ தாவேக ஆட்சியில் இது நடந்தது 4வது காவல் மரணம், கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது 4th அப்படின்னு திமுகவிலிருந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இதுக்கு வாய் திறந்திருக்கிறாரா இல்லையா? சாரிம்மா அப்படின்னு சொன்னதை எதிர்த்து சாரிம்மா மாடல் வந்துடுச்சு. சாரிம்மான்னு பேசுறதுக்கு நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும், சாரி சொல்றதுக்கு எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும்னு கேள்வி கேட்ட விஜய் இன்னைக்கு பேசவே இல்லை. கடந்த ஆட்சியில் அது சாரிம்மா கேட்டாங்க, இன்னைக்கு சாரின்னு சொல்ல, அக்கௌண்டபிளும் எடுத்துக்கல, எதுவுமே பேசல. இந்த அமைதியை என்னவென்று பார்ப்பது? நீங்க என்ன பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க, 4 பேரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே. இது ஒரு பெரிய தண்டனை, பெரிய சாதனையா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அடிப்படையில் இந்த சபரிவர்மன் அப்படிங்கிற இந்த இளைஞர் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடைக்கு வரக்கூடிய தென் தாமரைக்குளம், நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த தென் தாமரைக்குளம் அப்படிங்கிற போலீஸார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடையில் நீங்கள் குட்கா விற்கிறீங்க, புகையிலை பொருட்கள் விற்கிறீங்க, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, அனுமதி இல்லாமல் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி அவரை பிடிச்சிட்டு போகும்போது அவருக்கு உடல் நலத்தில் எந்த சிக்கலும் இல்லை. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத தாண்டி அவர் உடலில் பெரிதாக எந்த சிக்கலும் இல்லை, அதாவது நோய் நொடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஆரோக்கியமாக உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கூட சமீபத்தில் வெளியாகிருக்கு. அதில் பார்க்கும்போது அவர் ஒரு பர்ஃபெக்டான ஆளாக உட்காந்துட்டுருக்கிறார். அப்படி உட்காந்துட்டு இருக்க அவர் வியாழக்கிழமை அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை அவருடைய குடும்பத்தினர் சிறைக்கு அனுப்பப்படுறார். சிறையில் அவருடைய செக்கப்லாம் முடிஞ்சு ஒரு சிறைக்கு அனுப்பப்படுறார். சிறையில் போயிட்டு வெள்ளிக்கிழமை அவருடைய குடும்பத்தினர் பார்த்துட்டு வராங்க. அவங்க அக்கா பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது அவர் எனக்கு போர்வை, இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு போர்வை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுது, நீங்கள் திங்கட்கிழமை வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். திங்கட்கிழமை காலையில் அவங்களுடைய அக்காவுக்கு, அவங்களுடைய வீட்டுக்கு போலீஸ்கிட்டேருந்து ஒரு ஃபோன் போகுது. என்னென்னா, உங்களுடைய அந்த சபரிவர்மன் பார்த்தோம்னா அவர் மயங்கி கிடந்தார், அவர் உடம்புல சிவியரான பிரச்சனை இருக்குது, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சாங்க. வெள்ளிக்கிழமை நான் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருந்தார், நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு போர்வெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஆனால் திங்கட்கிழமை காலைல, சனி ஞாயிறு 2 நாள் ஸ்டேஷன் யாரும் போய் பார்க்க முடியாது, லீவு நாள். சரி, திங்கட்கிழமை நம்ம போய் பார்க்கலாம், எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தா காலையில் மரண செய்தி வருது. எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த செய்தி அப்படிங்கிறது. அப்போ அவருடைய உடலை போய் அவங்க போய் பார்க்குறாங்க. அவருடைய உடலில் காயங்கள் நிறைய இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ வெளியில் அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க, மீடியாவில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அடித்து கொன்று இருக்கிறாங்க, என்னோட தம்பியையும் என் பையனையும் அடித்து கொன்று இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் அக்காவும் சொல்கிறாங்க. அடித்து கொண்டுட்டாங்கன்னா அவங்க ஒரு உடலில் நிறைய காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க, உடலை வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி நாகர்கோவில் முழுக்க பரவுது. எதிர்க்கட்சிகள் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது கேமராவோட
அது வந்து நடத்தப்படுது. அப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியில் வருது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருது அதிர்ச்சிக்குரிய தகவல் அப்படின்னா, 19 இடத்துல அவருடைய உடலில் காயம் இருக்குது. அவர் வந்து கையையும் காலையும் கட்டி வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அவருடைய கை, கால், முழங்கை எல்லா இடத்துலையும் காயம். மார்பு பகுதி, முதுகு, தலை, பின்னந்தலை, இப்படி எல்லா இடத்துலையும் காயம். சராமரியாக அடிச்சிருக்கிறாங்க. எதை கொண்டு அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. கையையும் காலையும் கட்டுனதுக்கான அடையாளங்கள் இருக்கு. கயிறு வச்சு ரெண்டுத்தையும் கட்டி வச்சு அடித்ததுக்கான அடையாளங்கள் வந்து அவருடைய உடம்புல இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம காவல்துறை சட்டத்துக்கு விரோதமாக அத்துமீறி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அடிப்படையில் இது ஒரு பச்சை படுகொலை. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த காயத்தினுடைய சைஸு, காயம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கேட்கும்போது அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஒரு ஜெயில் இருக்குல்ல, இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூட விசாரிக்கும் போது நாங்கள் அடிச்சோன்னு சொல்லுவாங்க. விசாரிக்கிறதே வந்து விசாரிக்கும் போது அடிக்கிறதுக்கே போலீஸாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுவே சட்ட விரோதம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு, ஜெயில் அப்படிங்கிறது விசாரிக்கக்கூடிய இடம் கிடையாது. அது வந்து ஒரு கஸ்டடியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு விசாரிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அங்கே வச்சு அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதை பற்றி அவங்களோட அக்கா பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க போலீஸ் வந்து ரெகுலராக அவருடைய கடையில் வந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றி நிறைய முறை சபரி வந்து புலம்பி இருக்கிறார் ஆள். என்ன அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் வந்து 25,000 நீங்கள் பணம் கொடுக்கணும், அப்புறம் மாதம் 12 பாக்கெட்டு சிகரெட் வந்து கொடுத்துடணும் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பணம் எனக்கு கொஞ்சம் அனுப்பி போலீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேட்டான் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நாள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த வீடியோவில் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவன் வந்து, நான் எவ்வளோ நாள் தான் கொடுக்க முடியும், 25,000 ரூபா பணம் என்னால் கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட என்னென்னலாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு ஒரு வாரத்தை விட்டுட்டான். இதை கேட்ட போலீஸ் தான் இனிமேல் உன்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரியாக பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவரை அடித்து கொன்று இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சபரிவர்மனுடைய அம்மா அவங்க நியூஸ் சேனல்ஸில் சொன்ன பேட்டிங்கிறது இன்னும் இருக்குது. அப்போது இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 3 வார்டன், ஜெயில் வார்டன் 3 பேர் வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஜெகன், சிவகுமார், திருநுடை நம்பி அப்படிங்கிற 3 பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது வெறுமனே சிறை அதிகாரிகள் மட்டுமே பண்ணலை, அவங்களுக்கும் சபரிவர்மனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவங்க சபரிவர்மனை அடித்து கொள்வதற்கு எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க தென் தாமரைக்குளம் காவல் நிலைய போலீஸ்காரர்கள் சொல்லித்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்க தான் இந்த மாதிரி வந்து லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க, மாமூல் கேட்டிருக்கிறாங்க, சிகரெட் பாக்கெட் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் இவங்க வந்து பழி வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் இறந்தவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு புகார். அப்போ இந்த காவலர்கள் மீது என்ன விசாரணை நடத்தப்படுகிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் காவல்துறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய, காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாயே திறக்கவில்லை. அவர் வந்து வேற ஏதோ ஸ்டேட்டில் சம்பவம் நடந்த மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. காலையில் போயிட்டு காமராஜருக்கு மரியாதை செலுத்தும் போது அவர் வந்து இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வந்தார் அப்படின்னு மீடியாக்களில் அப்படியே பெரிய நியூஸ் ஆகுது. இப்படி ஒரு பெரிய பச்சை படுகொலை ஜெயிலில் வச்சு நடந்திருக்கு. இதை ஒரு நாகர்கோவில், கன்னியாகுமரி 2 மாவட்டங்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசிட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சியிலிருந்து அமைச்சர்கள் பேசலை, முதலமைச்சர் பேசலை, யாருமே பேசலை. ஆனால் இன்றைக்கி அவர் போட்டிருக்கக்கூடிய கலர், இன்றைக்கி கோட்டு போடாமல் வந்தார், இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்தார், வெள்ளை கலர் சட்டைக்கு பதிலாக இன்னைக்கு வேற லுக்கில் வந்தார் அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் சாத்தான்குளம் சம்பவத்தின் போது வாய்க்கிலேயே பேசிய நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே போனீங்க அப்படின்னு அஜித்குமார் படுகொலையின் போது வாய்கிலேயே பேசின ராஜ்மோகன் இன்னைக்கு வந்துட்டு இந்த சபரிவர்மன் கொலையின் போது அவர் என்ன பண்ணாரு, எங்கே இருக்கிறாரு, எதுவுமே தெரில. அஜித்குமார் கொலை அப்போ நான் காவல்துறையினருடைய பேரை லிஸ்ட் போட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ராஜ்மோகன் இன்னைக்கு வாயை திறக்கல. செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் அவர்
சொல்லியிருக்கணும் இந்நேரம். நீங்கள்லாம் எதுக்கு இருக்கிறீங்க முதலமைச்சரா, ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கல, சாரி கேட்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் ராஜ்மோகன் வாயை மூடிக்கொண்டு அல்லது அமைதியாக கடந்து போகிறார். அப்போ அதிகாரத்தில் இல்லாத போது நீங்கள் ஒரு பேசுவீங்க, அதிகாரத்துக்கு வந்த உடனே நாங்கள் எதையுமே கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு இருப்பீங்கன்னா இது என்ன வகையான அரசு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அன்னைக்கு ஸ்டாலினை பார்த்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு விஜயை பார்த்து அதே வார்த்தையை ராஜ்மோகன் சொல்லுவாரா? சொல்லியிருக்கணும்ல. இல்லை விஜய்க்கும் அது பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? 2 மாதத்தில் 4 கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது சாதாரண எண்ணிக்கை கிடையாது. ஒரு மாசத்துக்கு 2 கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது சீரியஸ் அஃபென்ஸ். அது அந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப மோசமான வயலண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. 2 மாசத்துல 4 கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது. ஆனால் காவல்துறை அமைச்சருக்கு வந்து அவருக்கு வந்து என்ன சட்டை போடுறது, எந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு எங்கே போயிட்டு ரோடு ஷோ போடுறது, எங்கே உட்காந்து நம்ம ஆய்வு பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போடுறது, இதுக்கே அவருக்கு டைம் இல்லை. அப்போ இதில் அடிப்படையாக நம்ம நிறைய கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் அரசை நோக்கி, விஜய் அரசை நோக்கி இந்த கேள்விகள்லாம் நம்ம எழுப்புறோம். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அடுத்த கட்டமாக இதில் என்னெல்லாம் பண்ண போறீங்க, என்ன யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போகிறது, முதலமைச்சர் எப்போ வாய் திறந்து பேச போறார், வாய் திறங்க சிஎம்னு சொன்ன உடனே நான் சட்டமன்றத்தில் வாய் திறந்த உடனே ஓடிட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க வாயை திறங்க சிஎம் சார், மக்கள்கிட்ட பேசுங்க, எதிர்கட்சிக்காரங்க கிட்ட பேசுறீங்க, சட்டமன்றத்தில் பேசுறீங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, வாயை திறங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏதோ இப்போ பொதுக்கூட்டத்தில் போய் பேசினா போதாது, மக்கள் பிரச்சனையில் வாய் திறங்க, அதான் ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் சில கேள்விகள்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்குது. போலீஸுக்கு எங்கிருந்து திமிர், அதிகாரம், தைரியம் இதெல்லாம் வருது இதெல்லாம் பண்ணுறதுக்கு? இப்போ நம்ம நைட்டில் ரோட்டில் நடந்து போனோம்னா கூப்பிட்டு வச்சு ஹராஸ் பண்ணுறது, அப்படியே நீ ஏதாவது போலீஸ் சொல்கிறதுக்கு மாறாக நம்ம எதிர்கருத்து சொல்லிட்டோம்னா போலீஸையே எதிர்த்து பேசுறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு வர்றது, நேருக்கு நேராக பார்த்து பேசிட்டோம்னா என்னடா முறைக்கிற அப்படின்னு தாக்க வர்றது, அசிங்கமாக திட்டுறது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, இந்த மாதிரியான ஒரு தன்மை ஒரு போலீஸுக்கு எங்கிருந்து வருது? ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த போலீஸினுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்மகிட்ட அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. சபரிவர்மன் அவர் வந்து குட்கா வச்சுருந்தாரு அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. குட்கா வச்சுருந்தாருன்னா அது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கையோ சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை, அபராதம் போடலாம் அல்லது கேஸ் போடலாம், இதை தானே பண்ணணும். ஜெயிலில் வச்சு கொலை செய்கிற அளவுக்கு என்ன நடந்தது ஜெயிலுக்குள்ளே, அது வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சாகணும். ஏன்னா குட்கா வழக்குக்காக ஒருவர் கொலை செய்யப்படுவார் அப்படின்னா இன்னைக்கு வந்து குட்கா முறைகேடு தொடர்பான மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க குட்காவை வந்து சட்ட விரோதமாக அனுமதித்து குட்கா ஓனருக்கு லஞ்சம் வாங்கி, அவர்கிட்ட லஞ்சம் வாங்கி இதை அனுமதித்த குற்றம் செய்த அந்த குற்றத்தில் தொடர்புடைய விசாரணையில் இருக்கிற குட்கா முறைகேடு விசாரணையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறார். அதில் ஈடுபட்ட பல முக்கிய மேலதிகாரிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு வந்து சபரிவர்மனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? இதே மாதிரி தாவேகா ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்து தமிழ்நாடு முழுக்க குட்கா சப்ளை பண்ணுறார், அவர் எப்படி ஒன்றிய செயலாளராக வச்சிருக்கீங்க, குணசேகரன் அப்படிங்கிற ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ கிட்ட தாவேகா நிர்வாகி ஒருத்தர், தொண்டர் ஒருத்தர் பேசுகிற ஆடியோ எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் வெளியிடப்பட்டுச்சு. அந்த ஒன்றிய செயலாளர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இப்படி தாவேகா நிர்வாகிகளே குட்கா வழக்கில் தொடர்புடைய வழக்குகளில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மேலே இதே சபரிவர்மனுக்கு நடந்த அதே ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அடித்து கொள்வது, கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, மாவு கட்டு போடுறது, பாத்ரூமில் வழுங்கி விழுந்தாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண பின்னணி கொண்டவங்களுக்கு தான் நடக்குது. இந்த மாதிரி வந்து அமைச்சர்களாக இருந்தவங்க, அதிகாரிகளாக இருந்தவங்க, இவங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு குட்கா எப்படி சப்ளை ஆகுது? சபரிவர்மன் தான் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்காரா? அப்போ சப்ளை பண்ணக்கூடிய இடத்துல, அதை அனுமதிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கடைநிலை ஒரு கடை வச்சிருக்கிறவரை போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு சட்டப்பூர்வமான வழியை தவிர்த்து அடித்து கொள்கிற வேலையை பண்ணுறீங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து அரசு வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களாகிய நம்மகிட்டையும் சில சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாமளும் இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டியில் அது வந்து அதிகரிக்கிறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த அஜித்குமார் கொலையிலையோ அல்லது இந்த சபரிவர்மன் கொலையிலையோ நாமளும் சில இடத்துல கில்ட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா,
நாமளும் வந்து போலீஸ் கிட்ட வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸை வந்து எதிர்பார்க்குறோம். அதாவது ஒரு தவறு நடக்குது, ஒரு ரேப் நடக்குது, அல்லது ஒரு பெரிய குற்றம் நடக்குது, ஒரு கொலை நடக்குது, அல்லது ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு சட்டப்பூர்வமான சில வழிகள் இருக்குது, விசாரணை நடைமுறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதன் வழியாக அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடாது. உடனடியாக போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை தண்டிச்சுன்னா நம்ம திருப்தி அடைகிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே உன்னை தூக்கில் போடுங்க, உடனே உன்னை என்கவுண்டர் பண்ணுங்க, உடனே உன்னை அடிச்சு கொள்ளுங்க, உடனே உனக்கு மாவு கட்டு போடுங்க, இவன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தான் அப்படிங்கிற நியூஸ் வரணும் அப்படின்னு நம்மளே எதிர்பார்க்குறோம், மக்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ அதுவுமே இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை சிக்கல். அப்போ இதை வந்து நம்ம வந்து சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான போலீஸை வந்து நம்ம ஹீரோவாக கொண்டாடுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சாமி, சிங்கம் இந்த மாதிரியான படத்தில் வரக்கூடிய ஒரு சட்டவிரோதமான ஒரு போலீஸ், ரவுடி போலீஸ், இவங்க தான் நமக்கு வந்து ஹீரோவாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 4 பேருக்கு மேலே ரோட்டில் சேர்ந்து சுற்றக்கூடாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பொட்டி கடையில் நிற்கக்கூடாது, யாராவது லுங்கியை முட்டிக்கு மேலே தூக்கி கட்டினானா பட்டாக்ஸில் அடி, இப்படி பேசக்கூடிய சட்டவிரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய போலீஸ் தான் நமக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டார். அப்படி தான் போலீஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ல, அவரே வந்து இந்த மாதிரியான சட்டவிரோத கஸ்டோடியல் வயலன்ஸுக்கெல்லாம் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி பல படங்கள் எடுத்தவர். அவருடைய படங்கள்லேயே பார்த்தோம்னா இந்த தெரி படத்தில் அவர் வந்து அப்படியே இந்த கையில் லத்தியை வச்சுக்கிட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அந்த கத்தியை வச்சு அடிப்பார் இல்லைங்களா, கம்பு வச்சு. அந்த கம்பு வச்சு அடிக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன்களை, ரவுடிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினலாக ஒவ்வொரு போலீஸினுடைய கையில் இருக்கக்கூடிய லத்தி இதே மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு சொல்லிட்டு அடிக்கும் போதெல்லாம் அந்த அடி வாங்கக்கூடிய எதிர்முனையில் ரவுடிகளோ கொலகாரங்களோ மட்டும்லாம் இருக்கிறது கிடையாது. ஒரு கூலி தொழிலாளியோ, இந்த மாதிரியான ஒரு சின்ன கடை வியாபாரியோ, ரோட்டோர கடை வியாபாரியோ, அல்லது ஆட்டோ ஓட்டுநரோ, அல்லது வீடு இல்லாமல் நைட்டில் தெருவில் படுத்து தூங்கக்கூடிய ஒருத்தரோ தான் அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு அந்த கம்பு சுற்றும் போது அந்த கம்பில் அடி வாங்கக்கூடிய, வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு கத்தக்கூடிய போலீஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ ஸ்டெர்லைட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை மக்களுக்கு உண்டாக்குற கார்ப்பரேட் முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிர்த்து இவருங்க இந்த போலீஸ் வந்து கத்த முடியுமா? ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை பார்த்து தான் கத்த முடியும் போலீஸால். அப்போ இப்படிப்பட்ட போலீஸை தான் நாமளும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மனநிலையை நம்ம மாற்றிக்கல. போலீஸ்னா அது சாமி மாதிரி, சாமி விக்ரம் மாதிரி, சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ் தான்டா சூப்பர் போலீஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுற மனநிலை நமக்கு என்னைக்கு மாறுதோ, சட்டப்பூர்வமாக நடக்கிற போலீஸ் தான் சரியான போலீஸ் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம என்னைக்கு வரமோ அன்னைக்கு தான் இந்த கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற விவாதமே சமூகத்தில் எழும். இல்லைன்னா வந்து இன்னைக்கு சபரிவர்மன் கொலை பண்ணப்பட்டுட்டார், அதுக்கு எதிராக பலரும் பேசிட்டாங்க, அது ஒரு பெரிய நியூஸாக மாறிடுச்சு, அதனால் இதை பற்றி பேசுகிறோம். இவருக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் 3 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் யார் யாருன்னு நமக்கு தெரியுமா? இல்லை இறந்தவர்கள் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், 4 பேருங்கிற கவுண்டே. இறக்காமல் அடி வாங்கி உடல் ஊனமாகி கை உடைக்கப்பட்டு கால் உடைக்கப்பட்டு இருக்கிற எத்தனை பேர் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? அவங்க யார் யாருன்னு நமக்கு தெரியுமா? அவங்க சிறையை விட்டு வெளில போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் நம்ம வந்து ஆதரிக்கிறோம். ஒரு RTI 2024 எடுக்கப்பட்ட RTI, ஆட்சி வேறனாலும் எல்லா ஆட்சியிலையும் இது அதிகமாகிட்டே இருக்குது, அல்லது இதுவே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நம்பர் நம்ம ஒரு சின்ன பரிசோதனைக்காக இந்த நம்பர் நான் சொல்றேன். 2024 ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் 10 மாசத்துல கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் இது. RTI தகவல் சிறைத்துறை கிட்ட வாங்கினது. அந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா, புழல் சிறைக்கு போன குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, அதுல 304 பேருக்கு வந்து கை கால் உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு மாவு கட்டு போட்டாங்கன்னு கொண்டாடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 304 பேர் 10 மாதத்தில் கை கால் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் நிரபராதிகள், எத்தனை பேர் அப்பாவிகள் அப்படின்னு நமக்கு தெரியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ப்ராசஸ், வன்முறை. இப்போ இதில் வந்து 163 பேருக்கு முன் கையினுடைய எலும்பு முறிவு நடந்திருக்கு, 61 பேருக்கு கை எலும்பு மொத்தமாக முறிஞ்சிருக்குது, 77 பேருக்கு கால் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த 304 பேர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவங்க எல்லாருமே ஏதோ பெரிய கொலை ரேப்பு இந்த மாதிரி பண்ண குற்றவாளிகள் கிடையாது. இதில் வந்து ஒரு ஆய்வு நடத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா,
75% கேஸ் இந்த 304ல் 237 கேஸ் அப்படிங்கிறது சாதாரண சின்ன பெட்டி கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன லெவல் குற்றம். இதில் தொடர்புடையவங்களுக்கு தான் கை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, இது எல்லாமே மாவு கட்டு போடுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய கிரைம், பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தவங்களுக்குலாம் நடக்கல. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, ஒரு போலீஸ் ஒரு கைதியை அவர் அடித்தாலோ உதைச்சாலோ அல்லது கொலை பண்ணாலோ என்ன பண்ணிட முடியும் நம்மளை அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அந்த சாத்தான்குளம் சம்பவத்தை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நடந்த எந்த கஸ்டோடியல் டெத்துக்கும் வயலன்ஸுக்கும் வந்து பார்த்தோம்னா காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டதே கிடையாது. 1-2 சம்பவங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். 99.99% சம்பவங்களில் கஸ்டடியல் டெத்தில், கஸ்டடியல் வயலன்ஸில் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படுறதே கிடையாது. அப்போ அந்த இம்ப்யூனிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. நம்மளை என்ன பண்ணுற முடியும்? அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லையா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. நம்ம திருப்பி வர போகிறோம். இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற அந்த தைரியம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளை யார் கேட்டுற முடியும்? நம்ம சட்டையை கழட்டிட முடியுமா? நம்ம போலீஸு நம்மளை யார் கை வச்சிட முடியும்? அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ இன்றைக்கி 4வது கொலையில் நம்ம பேசுகிறோம் விஜய் ஆட்சிக்கு வந்தது பிறகு. விஜய் ஏன்னா கடந்த ஆட்சியில் நீங்கள்லாம் இருக்கவே கூடாது, இப்படியெல்லாம் நடந்ததுன்னா சிஎம்ஏ தேவையில்லை, நாங்கள் வந்தால் எப்படி மாறும் பாருங்கன்னு பஞ்ச் டைலாக் பேசினவர். 4வது கேஸில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் சம்பவம் நடக்கும்போதே அந்த காவல்துறையினர் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி 4வது சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக இதுக்கு பிறகும் இந்த சம்பவங்கள் நடக்கத்தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சபரிவர்மன் விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள் ஆனதுனால தான் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இல்லாமல் எத்தனை பேர் கை கால் இந்த ஆட்சியில் உடைக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு தெரியாது, கணக்கே இல்லை அதுக்கெல்லாம். அப்போ காவல்துறையை தண்டிக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலுக்குரியதாக இருக்குது. காவல்துறை தவறு செய்தால் அவங்கள கேள்வி கேட்கறது, தண்டனைக்குள்ளாக்குறது அப்படிங்கிறதே ரொம்ப சிக்கலுக்குரிய ப்ராசஸாக இருக்குது. அப்போ இப்படியே இது தொடர்ந்தது அப்படின்னா, இந்த இம்ப்யூனிட்டி காவல்துறைக்கு தொடர்ந்தது அப்படின்னா, இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ், கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறதும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய முக்கியமான இடத்துல ஆள்கின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்குது. காவல்துறையில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு 5வது போலீஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையெல்லாம் பெரும்பாலும் எதுவும் நிறைவேற்றப்படலாம் கிடையாது. அப்போ காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவை இருக்குது. மக்களை மக்களாக பார்க்கக்கூடிய தன்மையை முதல்ல காவல்துறை கிட்ட உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மக்களை வந்து குற்ற சமூகம் போல காவல்துறை அணுகிறாங்க. ஒரு சாதாரண ஒருத்தன் லுங்கி கட்டிட்டு தெருவில் போனாலே அவனை வந்து ஒருமையில், அதாவது அடிக்கிறதெல்லாம் அடுத்தது, முதல்ல அவனை அப்ரோச் பண்ணுறதே ஒருமையில் அப்ரோச் பண்ணுறது. ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து அந்த அந்த நபரினுடைய முதலாளி போல அப்ரோச் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது காவல்துறைக்கு அது இயல்பிலேயே பிரிட்டிஷ் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட போலீஸ் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு சீர்திருத்தப்படாமல் இந்தியாவில் அப்படியே தொடர்றதுனால அந்த பிரிட்டிஷ் கால போலீஸினுடைய அதே தன்மை இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே மிகப்பெரிய சீர்திருத்தம் நடக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது காவல்துறையினரை, சம்பந்தப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட காவல்துறையினரை தண்டிப்பதற்கான வழிகள் அப்படிங்கிறத இன்னும் வந்து டிரான்ஸ்பரண்டாக, எளிமையானதாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் மாற்றலை அப்படின்னா இந்த விஷயங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து சிஎம் சார் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறத நம்மளும் சொல்ல வேண்டிய அவசியம் வரும். அதனால் இப்போவே முழிச்சுக்கிட்டு சபரிவர்மன் மீது நடந்த இந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உடனடியாக இதை தடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்ய வேண்டிய இடத்துல முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முதல்ல அவர் செய்ய வேண்டியது வாய் திறந்து பேச வேண்டியது. இந்த வழக்கில் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது. சாரிமான்னு கேட்ட கடந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் பண்ணது கூட ஒரு விதமான அக்கௌண்டபிலிட்டி.